ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரவா கேக்கு கடாயில் செய்ய போகிறோம். ஸோ இனிமேல் வீட்டில் ஓவன் இல்லைன்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கேக் செஞ்சு அசைக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் ரவா சேர்த்துருங்க. இதனால் பவுடராக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவா பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கூடவே 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 30 மினிட்ஸ் இது ஊற வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் நல்லா தெரிஞ்சு தயிராக மாறும். ஸோ இது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒரு பவுலில் சலிச்சு சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ரவா மிக்சரை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் எண்ணெய் சேர்த்துருங்க. அப்புறமா 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா இது கூட நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரவா கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அது மேலே ஒரு பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா கேக் பேட்டரை கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். லிட்டில் ஸ்டீம் ரிலீஸ் பண்ண ஹோல் இருந்தால் அதை ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்கள். எதுவுமே ஸ்டிக் ஆகலை. ஸோ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம கடாயிலேருந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு கடாயில் செஞ்ச சுவையான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.